நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மராட்டிய மாநிலம் பாராமதியில் தரையிறங்கிய போது அஜித் பவாரின் சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது. அண்மை செய்தி. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மராட்டிய மாநிலம் பாராமதியில் தரையிறங்கிய போது அஜித் பவாரின் சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது. பாராமதியில் நடைபெறும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்க சென்றபோது விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விரிவான விவரங்கள் என்ன? மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து வரக்கூடும் அஜித் பவாரின் பயணித்த விமானம் தற்பொழுது விபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மராட்டியத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து வரக்கூடிய அஜித் பவார் பாராமதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக சென்ற பொழுது தரையிறங்கிய பொழுது அஜித் பவார் பயணித்த அந்த சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. அதில் பங்கு பெறுவதற்காக பாராமதி என்று சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு செல்லும் பொழுது தரையிறங்கும் பொழுது அந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. எத்தனை பேர் அவரோடு பயணித்தார்கள், அவருடைய நிலை தற்போது எவ்வாறு இருக்கின்றது, மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரினுடைய நிலை என்பது உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை இன்னும் முழுமையாக தெரியவில்லை. இன்று காலை இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பாராமதி என்று சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக சிறிய ரக விமானத்திலே அஜித் பவார் பயணம் செய்திருக்கின்றார். அந்த விமானம் தரையிறங்கும் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அவரோடு சேர்த்து எத்தனை பேர் பயணம் செய்திருந்தார்கள் என்ற விவரமும் அதேபோன்று அஜித் பவாரினுடைய உடல்நிலை தொடர்பான விவரமும் தற்போது முழு அளவில் இன்னும் வெளியாகவில்லை. என்றாலும் அந்த விமானம் என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட அந்த பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற பொழுது இந்த விமான விபத்து ஏற்பட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. மராட்டியத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து வரக்கூடிய அஜித் பவார் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருந்து வருகின்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பகுதிக்கு அவர் தற்பொழுது தலைவராக இருந்து வருகின்றார். இந்த சூழ்நிலையில்தான் கட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக சென்ற நிலையிலே இந்த விமான விபத்து ஏற்பட்டதாகவும் அவர் பயணித்த அந்த சிறிய ரக விமானம் எந்த வகையை சார்ந்தது, எத்தனை பேர் அந்த சிறிய ரக விமானத்தில் பயணம் செய்திருந்தார்கள் என்ற விவரம் இதுவரை முழுவதுமாக வெளியாகாத நிலையிலே விமானம் விபத்தில் சிக்கியிருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று காலை இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.